ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்து. இப்போ ஜனா டிப்ஸில் இன்றைக்கி ஊழல் அரிசியில் எப்படி ஸ்வீட் செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இது ரொம்ப ஃபேமஸான அரிசி. இது வந்து மலேசியாவில் தான் கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம ஜனா டிப்ஸில் இப்போ நம்ம செய்கிறோம். இப்போ இது 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இது மாதிரி பெரிய காயில் வந்து 6 தேங்காய் இதுக்கு வேணும். இப்போ நம்ம கல்கண்டு இப்போ போடுறதுனால நல்லா சைனிங் கிடைக்கும். அதனால அந்த 1/2 கிலோ கல்கண்டு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ 1/2 கிலோ ஜீனி, இதுக்கு மொத்தத்துக்கு 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ ஜீனி தான் இது போடலாம். ஜீனி போடலாம், வெல்லம் போடலாம், கருப்பட்டி போடலாம். இப்போ எது நமக்கு பிடிக்குதோ அது மாதிரி கரெக்டாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கலராக இப்போ போடுறதுனால 2 கலரில் நம்ம சேர்த்துருக்கோம். வெள்ளையிலையும் செஞ்சுக்கலாம், கலர்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இப்போவே நம்ம வந்து கலரை சேர்த்து ஊற வச்சுக்கிடுவோம். 3 பகுதியாக நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து 2 கலரில் கலர் போட போகிறோம். ஒரு கலரில் வந்து வெள்ளை. உங்களுக்கு கலர் பிடிச்சிருந்தா நீங்கள் கலர் போடுங்க. அப்படின்னா நீங்கள் வெள்ளையிலே நீங்கள் செய்யலாம், ஒரு கலர்லேயே செய்யலாம். இப்போ ஊற வைக்கும் போது இப்போ 2 கலர்லேயும் நம்ம போட்டு ஊற வைக்கிறோம். இப்போ இது ஊறுறது வந்து ஒரு 8-9 நிமிஷம் 9 மணி நேரம் ஊறினா தான் இது வந்து நல்ல சைனிங் கிடைக்கும். இப்போ நல்லா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கலர் போட்டிருக்கோம், பச்சை கலரு, மஞ்சள் கலரு போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு கலர்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அது நைட்டு பகலையில் நம்ம செய்கிறா இருந்தால் நைட்லேயே நம்ம ஊற வச்சுக்கணும். ஊறாதான் பகலையில் நம்ம செய்ய முடியும். இப்போ நல்லா 10 மணி நேரம் நமக்கு ஊறட்டும். ஊறினா தான் நல்லா இதுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு. 3 கலரும் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து இதே இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் பக்குவமாக தான் அவிக்கணும். உங்கள் வீட்டில் ஏதாவது வேறு சட்டி அவிக்கிற சட்டி இருந்தாலும் வச்சு நீங்கள் அவிச்சிக்கோங்க. இதுமாரி இட்லி சட்டி வச்சு நாங்கள் அவிக்கிறோம். இப்போ இட்லி சட்டியில் அள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் அவிச்சா போதும். இப்போ வெந்துருச்சு. வேக வச்சுருங்க. ஊறினதுனால இப்போ சீக்கிரம் வந்துருச்சு. இப்போ கெட்டி பாலும் 2வது பாலுமா பிணைஞ்சி இந்த பாருங்கள். தண்ணி ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக இப்போ வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணி ஊற்றி பிணையக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி இந்த அளவுக்கு 5 தேங்காய்க்கு உள்ள பால். பாலை வந்து நாங்கள் இப்போ சட்டியில் நாங்கள் காய்ச்சி ஊற்றிட்டோம். இப்போ உங்கள் வீட்டில் பெரிய சட்டி இருந்தாலும் பெரிய சட்டி வச்சுங்க, இல்லைன்னா பெரிய தவாவாக இருந்தாலும் அதுமாரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலோடு இந்த கல்கண்டையும் நீங்கள் சேர்த்துக்கங்க. ஜீனியும் இப்போ போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டணும், விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா கார பக்குவத்துக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ இது மாதிரி நல்லா வாசனமாக சூப்பராக இருக்குது. வெந்துட்டு கொதிச்சுட்டு இருக்கும்போதே நல்லா மணமாக இருக்குது. கலர்லாம் இப்போ மாறி நல்லா வாசனையாக சூப்பராக மணமாக இருக்குது. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா முட்டாய் பதத்துக்கு வரணும். கிண்டிக்கிட்டே இருந்துட்டு இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன இது பாருங்கள். இந்த இலையில வந்து இந்த பாண்டாளி வந்து மலேசியாவில் தான் இது கிடைக்கும். இங்கேயும் இருக்குது. ஆனால் இது வந்து பிரியாணி இலைன்னு நீங்கள் சொல்கிறது. இது போட்டாக்க நல்லா வாசனை, அது ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போது இதை முடிச்சு போட்டு இதை அப்படியே போட்டு விட்டுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு பற்றிலா. 3/4 பதத்துக்கு வந்திருக்கணும். ஒரு 1/4 பதத்துக்கு தான் வரணும். 1/4 பதத்துக்கு வந்தோடனே நம்ம அரிசியை கொட்டிக்கலாம். இதுமாரியே முடிச்சு போட்டு இப்படி போட்டு விட்டணும். அது நல்லா அதோட சேர்ந்து நல்லா வெந்துடும். வெந்து அந்த வாசனை வந்துடும். கலரே இப்போ பற்றிலாம் நல்லா மாறி இருக்குது. நல்லா இந்த தேங்காய் பால் எல்லாமே வத்திருச்சு. நல்லா இப்போ வந்து பதத்துக்கு 3/4 பதத்துக்கு இப்போ வந்திருக்கு. இதுமாரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து பிடிக்காமல் கொள்ளாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ போட்டு தண்ணியில் ஊற்றி பார்த்தா கரையாமல் இருக்கணும். இது பாவு, இந்த தேங்காய் பால் இப்போ இது மாதிரி கரையாமல் இருக்குது. இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்குது. இதே பக்குவத்துக்கு நீங்கள் அரிசியை கொட்டி கிண்டிக்குங்க.
இப்போ பாருங்கள் கரையாமல் நிற்கிது பாருங்க, அப்படியே கரையாமல் நிற்கிது பற்றியில் இதுமாரி தான் பக்குவம். இது பற்றியில் இப்போ எப்படி நல்லா கரெக்டான பாவுக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த பாவு பாருங்க பிசு பிசுன்னு நல்லா வந்துருச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கணும், அது இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சம் உப்பு. இப்போ அரிசியை போட்டு நம்ம இந்த தேங்காய் பாலில் நம்ம கிண்ட போகிறோம். ரொம்ப சுவை, ரொம்ப நல்ல ஸ்வீட்டு. எல்லாரும் எல்லா ஊர்லேயும் நல்லா செய்வாங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும், கலர் கலராக நல்லாயிருக்கும். இதோட வெல்லம் போட்டாலும் சரி, இது கருப்பட்டி போட்டாலும் சரி நல்லா சூப்பராக. அதுவும் ஒரு கருப்பு கலராக இருக்கும், இது வெள்ளை கலராக இருக்கும். இது மாதிரி பெரும்பாலும் யாருமே இங்கே செய்ய மாட்டாங்க, நாங்கள் செய்கிறோம். எல்லோரும் நீங்களும் பார்த்து செய்யுங்க. இது வந்து வெளிநாட்டில் தான் செய்கிறது, மலேசியாவில் தான் செய்வாங்க அடிக்கடி. அங்கே கல்யாணம் காட்சி இதுகளுக்கெல்லாம் இங்கே செஞ்சு வைப்பாங்க. ரொம்ப செஞ்சு வர்றதே அங்கேருந்து தான் எங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு செய்கிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்கன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். மிட்டாய் பதத்துக்கு கேசரி நல்லா கிண்டி நம்ம சேர்ந்து வருது பற்றில, அது மாதிரி தான் இதுவும் அப்படியே சேர்ந்து வரணும். இப்போ கலராக நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதேமாரி கருப்புலையும் வெள்ளைக்கட்டிலையும் கருப்பட்டி இதுகளை போட்டு நல்லா கிண்டினோம்னாலும் இது மாதிரியோட நல்ல கலராக இருக்கும். நல்லா தாதான்னு மின்னிக்கிட்டு நல்லா நெய் விட்டு நல்லாயிருக்கும். வெறும் தேங்காய் பாலில் தான் நம்ம செய்கிறோம், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போலாம் எதுவுமே இதுக்கு போட வேண்டிய தேவையில்லை. இது வெறும் நெய்யும் இந்த கல்கண்டு ஜீனி தான் போடணும், இல்லை வெள்ளைக்கட்டி இதை போட்டுக்கிற வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக செட் ஆயிடுச்சு, அழகாக எல்லாம் பதமாக ஆயிடுச்சு. இப்போ ஆறுனாக்கா இன்னமும் நல்லா கெட்டியாக பிசு பிசுப்பாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சூடோடு இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இதே பக்குவத்தில் நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் வந்தாலும் செஞ்சு கொடுங்க. ஆனால் கஷ்டம்தான், பாவு தான் ரொம்ப நேரம் வேகணும். வெந்துட்டால் சூப்பராக நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.